அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். இன்றைய நிகழ்ச்சியில நாம் எதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம்? சமீபத்துல உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளித்துவிட்டு ஜாட் பிரிவினரை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல்ல மத்திய அரசாங்கம் சேர்த்தது செல்லாது என்று சொன்ன உச்சநீதிமன்றம் பிற்படுத்தப்பட்ட தன்மையை தீர்மானிக்க சாதி மட்டுமே ஒரு காரணியாக இருக்க முடியாது. இடஒதுக்கீட்டுக்கு சாதி மட்டுமே ஒரு பாராமீட்டராக ஒரு காரணியாக இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இது பல கேள்விகளுக்கும் பல விவாதங்களுக்கும் வித்திட்டிருக்கிறது. இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை மாற வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில விவாதிக்கிறதுக்கு 2 அணிகளும் தயாராக இருக்கிறது. ஒரு அணி சொல்கிறது இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று. இல்லை, சாதியின் அடிப்படையில் வழங்குவதுதான் சரி, அப்படித்தானே வழங்கி வருகின்றோம், அதைத்தானே அரசியலமைப்பு சொல்கிறது என்கிறது இன்னொரு அணி. விவாதிப்போம் இளைஞரணி நிகழ்ச்சியில். அதற்கு முன்பாக இது பற்றி துறை சார்ந்த வல்லுநர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் கருதுவது என்ன கேட்கலாம். ஜாதியின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்கள் மெஜாரிட்டியான மக்கள் பலனடைஞ்சிட்டாங்கன்ற நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா பொருளாதார அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடு நல்லா இருக்கும். அது இல்லாம இப்ப பொருளாதாரத்துக்கு போனோம்னா இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள் இன்னும் அதே நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பொருளாதார அடிப்படைன்றப்ப அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ சோசியல் பேக்வர்ட்னஸ் இருந்தா முன்னேற்றத்திற்கான குணாதிசயங்களும் கிடையாது. ஃபார்வர்டு கம்யூனிட்டியில இருக்கிறவன் குடும்பத்தை நல்லா பாத்துக்குவான், டயத்துக்கு சாப்பிடுவான், டயத்துக்கு வேலை பண்ணுவான். ஆனா பேக்வர்ட்ல இருக்கிறவன் சோசியல் பேக்வர்ட் பையனை வீட்டை கவனிக்க மாட்டான், வெளியிலே சுத்திட்டு இருப்பான். அவனை முன்னேற்றுவதற்கு இடஒதுக்கீடு தரப்பட்டது. அதுதான் கண்டினியூ பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. ஜாதி வாரிப்படியே நீங்க எம்பிசி பிசி இது போட்டு கொடுத்து மக்களை படிப்புலையும் வேலைகளையும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தலாம். ஜாதி மதம் வேற அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம இல்லாதப்பட்டவங்க ஏழைங்களுக்கு பார்த்து இடஒதுக்கீடு கொடுத்தா அதுதான் நல்லது. இப்ப இருக்க இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ் பண்ணிருக்கு. இப்போ ஒரு கேஸ்ட்ல பணக்காரங்களும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுனா அது பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்பதான் ஒரு உண்மையா கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு அதோட பலன் போய் சேரும். இருவேறு கருத்துக்கள். சாதியின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும், இல்லை பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படிங்கிற இருவேறு பார்வைகளும் எழுந்திருக்கிறது. இந்த அணி சொல்கிறது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது அப்படிங்கறதெல்லாம் வேலைக்காகாத ஒரு விஷயம், சாதியின் அடிப்படையில வழங்க வேண்டும் என்று. இல்லை, மாற வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கான இந்த ஒரு அடிப்படை அப்படின்னு இந்த அணி கருதுகிறது. நான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன், ஏன் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தொடர வேண்டும்? சாதி இல்லாத ஒரு சமுதாயம், சாதி பேதமற்ற ஒரு நாடு உருவாகணும் அப்படிங்கறதா உன்னதமான லட்சியம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு காலங்காலத்துக்கும் தொடர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இடஒதுக்கீடுங்கிறது இப்ப ஆரம்பிச்சது கிடையாதுங்க சார். அது வேறுபாடுகளை வேறறுக்க நடத்தப்பட்ட உரிமை போராட்டத்தின் மூலமா கிடைக்கப்பட்ட பரிசே இடஒதுக்கீடு. இப்ப சுதந்திரம் கிடைச்ச 67 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா பொருளாதார அடிப்படையில வழங்காம திடீர்னு இந்த முடிவை இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, இந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கறது இவங்க சொல்றாங்க இந்த ஒரு 60 வருஷமா இந்த முறையத்தான் நம்ம பின்பற்றோம். 60 வருஷத்துக்கு மேல எந்த அளவுக்கு இந்த ஒரு சாதிய கட்டமைப்புகளையோ அதனால இருக்கக்கூடிய வேறுபாடுகளையோ இந்த முறையானது ஒழிக்க இல்ல அகற்ற உதவி செய்திருக்கிறது? இல்ல சார், நிறைய வழியில உதவி செஞ்சிருக்கு. சொல்லப்போனா தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்தவங்க எல்லாம் இப்ப கோயிலுக்குள்ள போக முடியாதுன்ற ஒரு சீசன் இருந்தது, தீண்டாமை இருந்ததுனால. அது முடிஞ்சு இப்ப இந்த இதெல்லாம் வந்ததுல தமிழக அரசோட சில பல சட்டங்களால அவங்க கோயிலுக்குள்ள போய் ஐயராவே இது பண்ண முடியுது சாமிக்கு. மாட்டுப்படுறாங்க. கிராமிய கோயில்கள் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட உள்ள இருக்காங்க. கிராமிய கோயில்கள் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் பூஜாரியாலவோ இதாவே இருக்காங்க தவிர மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒரு தாழ்த்தப்பட்டதா இருக்காங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, தோழர் சொன்னாப்ல இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அண்டை மாநிலத்துல முதலமைச்சர் ஒரு கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அவர் தாழ்த்தப்பட்டவர் பீகார்ல சொல்றீங்க? பீகார்ல அவரு சாமி கும்பிட்டு போகணும். பாத்தீங்கன்னா அந்த கோயில கழுவுனாங்க. இங்க பொருளாதாரம் வரலையே, இப்பயும் சொல்றாங்களே. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவருக்கே அந்த நிலைமை. அவர் ஒரு கோயில போய் வழிபட்டு போன பிறகு கோயில கழுவி விடுறாங்கன்னா, இன்னைக்கும் கூட சமூக ரீதியாக அந்த பிரிவினருக்கு ஒரு ஸ்பெஷல் போக்கஸ், ஒரு அட்டென்ஷன் தேவை. அரசாங்கம் அந்த அடிப்படையில கவனிக்கணும் தானே காட்டுது. இட்ஸ் a good point.
இப்ப பொருளாதார அடிப்படையில இந்த சட்டத்தை மாற்ற போகும்போது இப்ப பொருளாதார அடிப்படையில இன்கேஸ் எல்லாருமே முன்னேறி வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் உள்ள போய் எத்தனை பேர் கோவில்கள் கழுவ முடியும் சொல்லுங்க பாப்போம். அது அவங்களுடைய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, எந்த வேறுபாடுகள் இருக்கு அதை களைய இந்த சலுகைகள் எல்லாம் கொடுக்கணும், இல்லை இந்த கடமைகள் அரசாங்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தொடர்றதுனால அந்த வேறுபாடுகள் களையப்படுதா இல்ல அப்படியே உயிரோட்டத்தோட வைக்கப்படுதா? இந்திய அரசியல் சட்டத்துல 18 இடத்துல ஜாதிங்கிறத மெயின் பண்ணிதான் சட்டமே சொல்லுது. அப்ப அது சட்டத்தையே நம்ம மாத்தணும் போது நம்ம சமுதாயத்துல மாத்தணும் அப்படிங்கறது கண்டிப்பா கிடையாது. சட்டமாவே மாத்தினாதான் ஜாதிங்கிறது முற்றிலுமா ஒழியும். அப்படிங்கும் போது நம்ம வெறும் சமுதாயத்திலே சாட முடியாது இல்ல. இப்ப அவங்க கேட்டாங்கல்ல, எல்லாருமே பொருளாதார ரீதியில முன்னேறிட்டாங்க, அப்ப கோயிலுக்குள்ள போறவங்க எல்லாத்தையும் எத்தனை பேரு கோயில கழுவ முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்தவங்க நல்லா பொருளாதார ரீதியில முன்னேறிட்டாங்க. ஒரு உயர் ஜாதிக்காரங்க பொருளாதார ரீதியில கம்மியா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பொண்ணு கேக்குறாங்க, கொடுத்துடுவாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. சோ இப்ப பாதிப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியில மட்டுமல்ல, சமூக ரீதியாக அந்த சமூக பாதிப்புகள் தொடர்கின்றன அப்படிங்கும்போது தேவைப்படுது. That's the ultimate point அவங்க சொல்றோம். இப்ப ஜாட்டினத்தை வந்து ஏன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து உச்சநீதிமன்றம் செல்லாத சொன்ன காரணம் என்னன்னா, 2010 ஏப்ரல் தேர்தல் வந்து 9 மாநிலத்துல ஏற்கனவே அவங்க வந்து ஓபிசில தான் இருக்காங்க, மாநில முன்னுரிமை தான் இருக்காங்க, இப்ப மாநில அளவுல முன்னுரிமை தான் இருக்காங்க. 10வது கடைசியா குஜராத்ல வந்து போயிருக்காங்க, சேர்த்திருக்காங்க கடைசியா. இப்ப வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்க்கணும்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து பரிந்துரைத்தா மட்டும்தான் சேர்க்கணும். அதுதான் உண்மையான கருத்தும் கூட. அதெல்லாம் வந்து இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜாட்டின மக்கள் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் இந்திய ராணுவத்துல அதிகப்படியான கணிசமான அளவுல வந்து பதவி வைக்கிறாங்க. அதனால வந்து அவங்க பிற்படுத்த வகுப்பு சேர்க்கணும் தேவை இங்க இல்லவே இல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜாட்டினத்தவருக்கு தேவையில்லாம இருக்கலாம், நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன்னா. பட் அவருடைய பாயிண்ட் என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அறிக்கை கொடுக்குது, இந்த ஜாட்டின மக்கள் சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியா பின்னங்கி இல்ல அப்படின்னு அறிக்கை கொடுக்குது. அதையெல்லாம் ஏத்துக்காத மத்திய அரசாங்கம் பல மாநிலங்கள்ல அவங்க இருக்காங்க, இல்ல வாக்கு வங்கி உள்ளிட்ட காரணங்கள் சுட்டி காட்டப்படுது. இது காரணமா அவங்கள சேர்க்குது. சோ ஒருவேளை அது அப்படியே அப்போல்ட் ஆயிருந்தா என்ன இருக்கும், இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலன்னா என்ன இருக்குன்னா, அவங்களும் பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்தஸ்த சலுகைகளை தொடர்ந்து பெற்று இருப்பாங்க. நியாயமா பொருளாதார ரீதியா பின்னங்கி இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்காம சமூக ரீதியா பொருளாதார ரீதியா முன்னெடுக்கக்கூடிய சிலரும் இந்த சலுகைகளை பெற்றிருக்காங்க. இது நியாயமான அளவுகோலா இருக்க முடியுமா? வெறும் ஜாதியை வச்சு பண்ணும் போதே இவ்வளவு நடக்குதுன்னா அப்ப பொருளாதார ரீதியில கொண்டு வரும்போது எவ்வளவு நடக்கும்? ஒரு ஜாதி சர்டிபிகேட் வாங்குறதுங்கிறது ஒரு ஜென்மத்துக்கு ஒரு மனுஷனால ஒரு தடவை தான் வாங்க முடியும். ஆனா இன்கம் சர்டிபிகேட்ங்கிறது வருஷம் வாங்குறோம். குட் பாயிண்ட். இம்ப்ராக்டிக்கல்ங்க. இன்னைக்கு வந்து பல பேர் வந்து தன்னுடைய வருமானத்தை ஸ்வேர் பண்றாங்க, அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய வருமானம் இருக்கா? இது ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் இல்லையா? அடிக்கடி மாறக்கூடிய விஷயம் இல்லையா? கோளாறுகள் எளிமையா வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஜாதி சான்றிதழ் அவங்க பிறந்த உடனே வாங்கிடுறாங்க, ஆனா அது அவங்க இறக்குற வரை அதே ஜாதி சான்றிதழ் தான் அவங்களுக்கு தொடருது. அப்ப அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னேறவே மாட்டாங்களா? முன்னேறினாலும் அப்ப அவங்க முன்னேறதுக்கு என்ன சாட்சி? அப்ப அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் வருஷம் புதுப்பிக்கப்படும் போது அவங்களுக்கு உண்டான உயர்வு, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க உயர்வு வந்து மென்ஷன் பண்ணப்படும். அப்ப வந்து பொருளாதார அடிப்படையில அவன் முன்தங்கிய நிலையில போயிருவாரு. அப்ப அரசாங்கம் வந்து அவர் அந்த நிலையிலேருந்து எடுத்துரும். அதனாலதான் பொருளாதார அடிப்படையில நாங்க வேணும்னு கேட்கிறோம். இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருளாதார அடிப்படையான இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு எந்த மக்களா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பையும் அது இல்லாம கல்விக்கு மட்டும்தான். இப்ப என்னோட கருத்து என்னன்னா வந்து இவங்க சொல்றது வந்து இப்ப பாப்பனர் இருக்காங்க, இவங்க சொல்றது வந்து இருந்தாலும் அங்க எல்லாரும் கீழே வந்து இருக்காங்க. 60 ஒரு சராசரி 60 மதிப்பெண் ஒருத்தன் எடுக்கணும்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவன் எடுக்கிறானா அவனை பொதுப்பட்டியல் எடுத்துட்டு போகணும். ஆனா அவங்க அப்ப எடுத்து போறது கிடையாது. தெளிவான விஷயம் தான். 60 மதிப்பெண் ஒரு தாழ்த்தப்பட்டவன் எடுக்கிறானா அவனை பொதுப்பட்டியல் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போகாம அவனை வந்து தாழ்த்தப்பட்ட அவங்க இதுல கொண்டு வர கிரீமி லேயரை வந்து கிரீமி லேயருக்கான வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் அதை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு நபர் இடஒதுக்கீடு பெறார், அவருடைய தந்தையார் பெற்றிருக்கார், அவருடைய தாத்தா பெற்றிருக்கிறார், ஆனா தொடர்ந்து பெறார் அப்படிங்கிறோம். அது வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம். ஆனா அவருடைய சமூக சூழல், அவர் சுத்தி இருக்கக்கூடிய சமூக சூழல் அப்படியே இருக்கிறது, பெரிய அளவுக்கு மாறல. அப்படிங்கும்போது அதை நிச்சயமா நம்ம கன்சிடர் பண்ணணும். நீங்க வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் பார்க்கும்பொழுது அவங்களுடைய சமூக சூழலுக்கும் இந்த இடஒதுக்கீடு பெறக்கூடிய கம்யூனிட்டிஸ் சமூக சூழலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சோ இன் சம் வே ஆர் தி அதர் சோஷியலி தி அதர் கம்யூனிட்டி இஸ் அட்வான்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் ஒரு தட்டுல பார்க்க முடியுமா? இதுவரைக்கும் தொடர்ந்து 60 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டேன் சார். ஃபாலோ பண்ணி இன்னும் முன்னேற்றம் வரலன்னு சொல்றாங்க.
சாதி வாரியான இதுல முன்னேற்றம் வரவே இல்லை. ஆனா இந்தியாவிலயும் தமிழ்நாட்டிலையும் பொறுத்தவரை ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்கள் 60 வருஷமா தொடர்ந்து வர்ற இந்த அமைப்பை மாத்தி முன்னேற்றம் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப 60 வருஷம் கொடுத்தாச்சு, இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறவங்க எல்லாம் சமூக ரீதியா அவங்க சமூக சூழல் அப்படியே ஆஹா ஓஹோன்னு சுபீட்சமா மாறிடுச்சுன்னு சொல்றோமா? இல்ல, இன்னும் மாறலன்னு தான் சொல்றாங்க. அவங்களோட மாறல அப்படிங்கும்போது தொடரணும் தானே. இல்ல, இப்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது அதுல பல மாற்றங்கள் வரலாம்ல, பல முன்னேற்றங்கள் ஏற்படும்ல. 60 வருஷமா தொடர்ந்து வந்து இன்னும் முன்னேறாம தானே இருக்கு. அப்ப புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது சில முன்னேற்றங்கள் வரத்தானே செய்யும். அதுல உள்ள பாசிட்டிவ்ஸ் திங்க் பண்ணுங்க. கீழ இருக்காங்க. இந்த இடஒதுக்கீடுங்கிறது அவங்க கை கொடுத்து மேல தூக்குறது தான். அவங்கள மேல தூக்குனதுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு வந்து பொருளாதார அடிப்படையில வந்துடலாம்ல. அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? தூக்கி விடப்பட வேண்டியவர்களா? ஆமா, நம்ம தான் தூக்கிட்டு விட்டாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. தூக்கி விடப்பட்டவர்களுக்கு, ஏற்கனவே தூக்கி விடப்பட்டவர்களுக்கு எதற்காக தொடர்கிறது சலுகைகள் அப்படிங்கிற மாற்று கேள்வி இருக்கிறது. இந்த நீட்டை நான் கேட்க இருக்கிறேன். நீங்க அரசியல் அமைப்பு சட்டத்துடைய பக்கங்கள் எல்லாம் குறிப்பிட்டீங்க, அங்கெல்லாம் சாதியின் அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம வழங்குறோம். ஏன் இது மாறணும்னு கேட்கறீங்க. இந்த ஒரு கேள்விய நானோ இல்லாட்டி இவங்களோ இல்ல வேற யாரோ எழுப்பல, நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் எழுப்புகிறது. இன்னும் சொல்ல போனா குறிப்பிடுகிறது, சாதி மட்டுமே இடஒதுக்கீடுக்கான ஒரு காரணியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவது கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கக்கூடிய, அதை இன்டர்பிரட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நாட்டுடைய உச்சபட்ச நீதிமன்றம். ஃபர்ஸ்ட் இட ஒதுக்கீடு எப்ப ஒதுக்க ஆரம்பிச்சாங்களோ, அதான் 16(4) சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல மட்டும்தான் வந்தது. அடுத்தது பெரியார் போராடி அதுல 15(4) ஒண்ணு கொண்டு வந்தாரு. இது ரெண்டும் எதுக்குன்னா எஜுகேஷன்லயும் வரணும், எம்ப்ளாய்மெண்ட்லயும் வரணும். அதாவது இட ஒதுக்கீடுங்கிறது வெறும் ஜாதியை பார்த்து மட்டும் கிடையாது. யாரு சமுதாய ரீதியில பின்தங்கி இருக்காங்களோ, அரசு பணிகள்ல யார் முன்னாடி வர முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். வறுமையை என்னைக்கும் ஒழிக்கணும்னு இடஒதுக்கீடு வந்தது கிடையாது, ஜாதியை ஒழிக்கணும்னு இடஒதுக்கீடு வந்தது கிடையாது. இது ரெண்டு அடிப்படையிலுமே வர கிடையாது. சாதிய இடஒதுக்கீடால ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதி இருக்கிற வரைக்கும் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் முன்மொழியப்படுதோ? இன்னைக்கு ரெண்டும் both have to go hand in hand இல்ல. நம்ம அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த ஒரு பிராண்டே ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனா அதை ஒழிக்கணும்னு நினைப்போம். அப்படிங்கும் போது அது ஒரு இன்ஹரண்ட் கான்ட்ரடிக்ஷன் அதுல இருக்கிறதா நினைக்கல நீங்க? நீங்க இப்போ ஒரு டேபிள் நிறைய சாக்லேட்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கலைக்கணும்னா மேல இருந்து தான் கலைச்சிட்டு வரணும் அப்படிங்கறது ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டைரக்டா கீழ இருந்து கலைச்சிட்டு போறது. நீங்க கீழ இருந்து கலைச்சிட்டு போனா மேல இருந்து அப்படியே சரிஞ்சு விழுந்து உடைஞ்சிடும், பாதிப்புகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கறாங்க. ஆனா மேல இருந்து நினைக்கிறீங்களோ அவங்க மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த ஒரு மெத்த படித்த அரசு வேலையில இருக்க நல்ல உயரதியாரோட பையன் இடஒதுக்கீடுல போகணுமா, அதே இனத்தை சார்ந்த ஏழை விவசாயியோட பையன் இடஒதுக்கீடுல போகணுமா? சரி, நான் சொல்றேன். நீங்க ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறீங்க, அதுல வந்து யார் வின் பண்றான்றது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் அதுல கலந்துக்க வாய்ப்பு கிடைக்கின்றதுதான் முக்கியம். இப்ப பொருளாதார அடிப்படையில் நீங்க கொடுக்கும் பொழுது சமூக ரீதியா பின்தங்கி உள்ளவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படுறது கிடையாது. பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறவங்க சமூக ரீதியாவும் பின்தங்கியவங்களா இருப்பாங்க. சோ ஒரு சாதிங்கிற ஒரு அடிப்படையை நீக்கிட்டு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்க. பொருளாதார ரீதியில பின்தங்கினவங்க வந்து ஈஸியா வந்துருவாங்க. ஆனா சமூக ரீதியா பின்தங்கப்பட்டவங்க வந்து எங்கே போனாலும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்களுடைய திறமைகள் வந்து எங்க போனாலுமே மறுக்கப்பட்டு தான் சார் இருக்கு. அவங்களுடைய பாதிப்புகள் இன்னைக்கு ஒருத்தர் ஏழையா இருப்பாரு, நாளைக்கு அவர் பணக்காரரா இருப்பாங்க, அப்புறம் நாளைக்கு அந்த நிலை மாறலாம், இன்னும் பெரிய பணக்காரரா மாறலாம். ஆனா சமூக ரீதியா பின்தங்கியவங்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது மிக ஆழமானது. அந்த பாதிப்புகள் வந்து எதனால வருது? சாதி சான்றிதழ கொண்டு போறாங்க. இப்ப சாதி சான்றிதழ் இல்லன்னா நீங்க நீட்டா இன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி போறீங்க ஒரு கம்பெனிக்கு, சாதி சான்றிதழ் இல்ல. அப்ப பாக்கும்போது அவங்க தாழ்ந்து சாதின்னு பாப்பாங்களா, மேற்சாதின்னு பாப்பாங்களா? எதுவுமே பார்க்க முடியும். அவங்க குவாலிபிகேஷன் பாப்பாங்க, அப்புறம் அவங்க பொருளாதார பின்னாடியை பார்ப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். அதே சாதி சான்று இல்லாதனாலதான் அதை கொடுக்க முடியுது. அதை வந்து சர்டிஃபை பண்ணமா திருப்பியும் அந்த ஜாதிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம தொடர்ந்து அப்போல்ட் பண்ணிட்டு இருக்கோமேங்கிறது அவங்களுடைய வருத்தம். சமூக அடிப்படையில் இடஒதுக்கீடு தர்றது வந்து அடிப்பட்டவனுக்கு மருந்து தர்ற மாதிரி தான். இப்ப பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தா அடிப்பட்டவனுக்கு வலிமாத்திரையை மட்டும் கொடுத்துட்டு வலிய போத்துக்கணும்னு சொல்ற மாதிரி தான் சார். அந்த அடிப்படை கேள்வி முழுசா தெளிவா பதிவுக்கிறேன். நாங்க ஜாதி ரீதியா மட்டும் கணக்கெடுக்கணும்னு சொல்லல, நாங்க ஜாதி அடிப்படையில பொருளாதாரம் சேர்த்துக்கணும் தான் சொல்றோமே தவிர ஜாதியை விட்டு வெறும் பொருளாதாரத்தை மட்டும் சொல்லலாம். ஜாதியில யாரெல்லாம் பயனடைச்சாங்களோ வேலைக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இப்ப நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வரும்பொழுது சாதியின் அடிப்படையிலான ஒரு இடஒதுக்கீட்டுக்கு தான் தொடர்ந்து அதுல நாங்க பொருளாதாரத்தை ஒன்லி ஃபார் நான் காஸ்ட் ஒன்லி.
include the economic and background of the society. சார் அவங்க அடிப்படுறாங்கன்னா பொருளாதார அடிப்படையில் நாங்க முன்னேறணும்னா எங்களுக்கு ஜாதி வாரியா இடஒதுக்கீடு தந்தாதான் எங்களோட திறமையை காட்ட முடியும் சார். புரியுதா? இப்ப அவர் சொன்னாரு புலிக்குள்ள விழுந்தவங்களுக்கு கை கொடுக்கதான் முடியும், மேல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு. அவங்க அடிப்பட்டவங்க எதை வச்சு சார் சொல்றாங்க? அந்த சர்டிபிகேட் ஒண்ணுதான் சார். இல்ல சர்டிபிகேட் ஒண்ணு இல்லங்க, அந்த சர்டிபிகேட்ல மட்டும் தான் அடியான்னு தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பல தலைமுறையா அடிங்கிறது அவங்களுடைய சார். அப்ப அலுவலகங்களுக்கு வரும்போது அந்த இது இல்ல சார், அலுவலகங்கள் வரும்போது அந்த இது இல்ல சார். பிற்படுத்தப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி 27% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க சார். அந்த 27% அந்த மக்களுக்கு போய் சேர்தான்னு சொல்லிட்டு ஒரு டீம் அனுப்புனாங்க. கரெக்டா போய் மக்களுக்கு சேர்தான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம் அந்த கணக்கெடுக்கும்படி இந்த 27% 100% போய் சேரல. அதுல 49% தான் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அதுவும் எத்தனை ஜாதிக்கு போய் சேர்ந்துச்சுன்னா வெறும் 13 ஜாதிக்கு தான். அதுக்கு கீழே உள்ள 76 ஜாதி மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், இதுல யார் யாருக்கு தேவையில்லையோ, யார் யார் பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல சமூக ரீதியாகவும் மேம்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த ஒரு பட்டியல்ல போகுதா இல்லையா? நீங்க SC/ST விட்டுருங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல தேவையில்லாத சமூக ரீதியாக ரிலேட்டிவாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய இல்ல முன்ன இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் சில சமூகங்களுக்கு போகுதுன்னா மறுப்பீங்களா? அந்த சமூக ரீதியில பின்னாடி உள்ளவங்கள திறமை உள்ளவனா சார் அதை பயன்படுத்திட்டு மேல வரான். ஜாட் வகுப்பினருக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏன் தலையிடுதுன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு தேவைப்படாத ஒரு சமூகத்துக்கு, வெறும் பொருளாதார ரீதியாக இல்ல, சமூக ரீதியா இல்ல, அரசியல் ரீதியாக இல்ல, எல்லா ரீதியாகவும் மேம்பட்ட ஒரு சமூகத்துக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல ஒரு இடம் கிடைக்குது. அது ஏன்னு கேக்குது. அந்த சமூகம் மட்டும் இல்ல, மேலும் பல சமூகங்கள் இந்த மாதிரி இந்த பட்டியல்ல இருக்கு. ஆக தேவைப்படுறவங்களை தாண்டி தேவையில்லாதவங்களுக்கும் அவங்களுடைய அரசியல் வல்லமை இல்ல அவங்களோட பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி காரணங்களுக்காக அவங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுது. சோ அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்மையிலே தேவைப்படக்கூடிய இன்னொரு வகுப்பினருக்கு பறிக்கக்கூடிய உரிமையாகதான் சார். ஒரு வயல்ல நெல் பயிர் வச்சிருக்கீங்கன்னா நெல்லுக்கு தண்ணி ஊத்தணும்னா அது கண்டிப்பா அங்க இருக்க சின்ன சின்ன புல்லுக்கும் போய் சேரும். புல்லு அதுல வாழக்கூடாது. புல்லுக்கு ரொம்ப நிறைய போச்சுன்னா அதுதான் நம்ம களை எடுக்கிறோம். நான் கேக்குறேன் சார் ஒரு கேள்வி. இந்தியால ஏற்கனவே பயங்கர புரட்சி இருக்கு. எதுல? நிறத்துல, ஜாதியில, மதத்துல, பெண் ஜாதி ஆண் ஜாதின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு புதுசா வர்க்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தா திருப்பி ஒரு லெனினும் கார்கில் மார்க்கிலும் இங்க இந்தியாவில பிறப்பாங்கன்னு எந்த வகையில நிச்சயம்? ரஷ்யாவில ஏற்பட்ட புரட்சி திருப்பி இந்தியாவில உருவாக்கிடும் அப்படிங்கிறீங்க பொருளாதார ரீதியா? இல்ல வர்க்க ரீதியா பிரிச்சு அதுல தாழ்ந்தவங்களுக்கு தானே குடுக்கறாங்க, அவங்க மேம்பட்டவங்களுக்கு சலுகைகளை கொடுக்கணும். வர்க்கம்னு நீங்க பிரிச்சா கூட பொருளாதார ரீதியா வர்க்கம்னு ஏன் பிரிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. பிரிச்சாலும் கூட விளிம்பு நிலை இருக்கிறவங்களுக்கு தானே கொடுக்கணுங்கிறது கோரிக்கையா இருக்கு. நல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும்னு யாரா கோரினாங்களா? அவங்க சொல்ற மாதிரி வர்க்க பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, ஆண் ஜாதி மதம் நிறம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே சேர்ந்து வர்க்கம் ஒரே இதுல பிரிஞ்சிடும்ல சார்? நீங்க சொல்றீங்க பொருளாதார ரீதியாக இருக்கணும். பாருங்க, இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டிய பலர் கிடைக்காம இருக்கிறாங்க, கை தூக்கி விடப்பட வேண்டிய பலருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்றீங்க. நான் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க விரும்புறேன். இதனால இந்த இடஒதுக்கீடுனால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்? நான் பாதிக்கப்பட்டேன். என்னோட கட் ஆஃப் மார்க் 172. ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கல. ஆனா என் கூட படிச்ச முத்துச்செல்வின்னு ஒரு பொண்ணு 169 தான். ஆனா அந்த பொண்ணு கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும்போது பொருளாதார ரீதியா பாக்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அப்படி பாக்கும்போது என்னோட திறமைக்கு அங்க மதிப்பு கிடைக்கல. அங்க அந்த இடஒதுக்கீடுல நம்ம மதிப்பு குறையுது அப்படின்றாங்க. பொருளாதார ரீதியாகவும் are you sure ரெண்டு பேரும் நாங்க ஒரே அந்தஸ்துல தான் இருக்கோம்? இதுக்கு தலைமுறை இடைவெளிதான் காரணம். உங்களுடைய தலைமுறைகள் 8 தலைமுறையா படிச்சுட்டு இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்க இப்பதான் முதல் பட்டதாரி. அதனால அவங்க எடுக்கிற 162 மார்க் உங்களுடைய ஜீன்ல உள்ள அதிக மார்க்குக்கும் அந்த உங்க 72 கட் ஆஃப் மார்க்குக்கு ஈடுன்னு நாங்க சொல்றோம். அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னோட குடும்பத்துல முதல் பட்டதாரி. நீங்க சொல்றீங்க பொருளாதாரத்தை நாங்க ஜாதிய வேணாம்னு சொல்ல, பொருளாதாரத்தையும் நாங்க உள்ள சேர்க்கிறோம்னு தான் சொல்றோம்ன்றீங்க. ஏற்கனவே சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி அப்படிங்கிற 3 அடிப்படையை வச்சுதான் இடஒதுக்கீடே பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சிருக்காங்க, அப்படி எல்லாம் பிரிக்கல. இல்ல இங்க ஏதாவது ஒரு சின்ன ஜாதி அடிப்படையில் இல்லவே இல்ல. இது எக்கனாமிக்கல் ரீதியா இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்றதுக்கு சரி எந்த ஒரு சமுதாயம் ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு SC/ST களுக்கு நம்ம தொடர்ந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கோம். we have a quantifiable data.
இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படக்கூடிய மிக பெரும்பாலான என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, இது தேவைப்படாத சில சமூகங்களும் இருக்காங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு தான் இருக்கு. அதுவும் கூட இட் ஹஸ் டு பி குவான்டிஃபைட், தட் ஹஸ் டு பி ப்ரூவன். ஆனா இன்னைக்கு இடஒதுக்கீடு பெறக்கூடிய பெரும்பாலான சமூகங்கள், குறிப்பாக எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அதற்கான அத்தியாவசிய நியாயமான தேவைகள் இன்னமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் எடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர் தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தாழ்த்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல யார் யாரெல்லாம் இடஒதுக்கீடு பெறாங்களோ அந்த சமுதாயங்கள் இந்த ஒரு பொருளாதார ரீதியா பின்தங்கிய வகுப்புகள் அவங்க தான் பிரதானமா இருக்காங்க. அதே சமூகத்திலே எத்தனையோ பேர் இந்த ஒதுக்கீடை பெற்று முன்னேறிட்டாங்க. அந்த கிரீமி லேயர் பத்தி இந்த பேனலே சரி ஏத்துக்கிட்டுச்சு. அவங்களுக்கு இந்த கிரீமி லேயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு அரசியல் தலைவர்கள், அரசியல் ஒரு கருத்தொற்றுமை வரலனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. கை தூக்குங்க எல்லாருமே அதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்காதவங்க இதுதான் சொல்லலாம். அதாவது பல தலைமுறைக்கு இது தொடரக்கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. அதுதான் நாங்க அட்லீஸ்ட் கிரிமினல் இப்போதைக்கு தேவைன்னு நாங்க சொல்றோம். சார் அவங்க வந்து காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இடஒதுக்கீடு வந்து சட்டத்துல தான் சொல்லிடுது. இப்போ உயர்நீதிமன்றத்துல வந்து போராட்டம் நடத்துது. எதுக்காக? இடஒதுக்கீடு படி எல்லாருக்குமே நீதிபதிகளுக்கு வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ உயர் ஜாதி மக்கள் மட்டுமே தான் அதுல இருக்காங்க. தலைமுறை 3 வகுப்பினர் வந்திருக்காங்க. அதாவது நீதிபதிகளுக்கு நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசினா அதை உட்பட்டு பேசணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கல்வியில, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதிபதிகள் நியமனத்துல அதை கொடுக்கல. ஆர்ம்டு போர்சஸ்ல கொடுக்கல. அவையெல்லாம் இடஒதுக்கீடோட பர்வியூல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுலயும் கேட்டா அதுல இடஒதுக்கீடு இருக்கு. தலைவர் வந்து அந்த அரசியல் கட்சிக்கு சாதகமா செயல்படுவாரா, மக்களுக்கு சாதகமா செயல்படுவாரா? நீதிபதியா ஒரு அரசியல் கட்சியில இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூக வர்ற நீதிபதி வர்றவரு மக்களுக்காக நீதிபதியா இருப்பாரா, இல்ல அந்த குறிப்பிட்ட சமூகத்துல சிம்பிளிஃபை பண்ணி கேட்கணும்னா நீதிபதிகள் நீதியின் பிரதிநிதிகளா, சாதிகளின் பிரதிநிதிகளா? அப்படின்னா சார் அப்போ கீழ் சாதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து திறமை இல்லையா? இப்ப 3 தலைமுறையா வராங்க. அவங்களுக்கு இவர் இந்த பிரிவை சேர்ந்தவர், அதனால அவருக்கு வாய்ப்பு மறுக்க கூடாது, ஹி இஸ் குவாலிஃபைடுன்னு கேட்கணும். ஆனா இவர் இந்த சாதிக்காரர் அதனால இவருக்கு கிடைக்கணும்னு கேட்க கூடாது. சரி சார், இப்போ வந்து பண்றாங்க. எதை வச்சு அவங்க நியமனம் பண்றாங்க? அதுக்கு ஒரு கொலிஜியம் இருக்கு, தேர்வு வைக்கிறாங்களா? நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய இதுதான் பார்க்கணுமே தவிர அவங்களுடைய திறமை பார்க்கணுமே தவிர அந்த ஒரு அப்ப உயர் ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் பொருளாதாரம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபர்மேஷன். சார் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஜஸ்டிஸ் சந்துரு சமீபத்தில் இது பற்றி ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. என்ன ஒரு குற்றச்சாட்டு? வெறும் வந்து மேல் ஜாதியினருக்கு மட்டும்தான், இல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் இந்த ஒரு நீதித்துறையில நீதிபதிகளா நியமனம் நடக்குது அப்படின்னு. தட் இஸ் a myth. அப்படி இல்ல. இப்ப பெரும்பாலும் எந்தெந்த சாதிகளுக்கெல்லாம் மறுக்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கோ அவங்க எல்லாம் இந்தந்த எண்ணிக்கையில நீதிபதிகளா இருக்காங்கன்னு ஒரு டேட்டாவோட கொடுக்கிறார். 18 பேர் இடம் காலியா இருக்கு சார். அதுல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், அதாவது கிறிஸ்டியானிட்டியும் முஸ்லீமும் ஒருத்தர் கூட ஒதுக்கீடு பொதுவா கொடுக்கிற அளவை விட பல இனங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நீதித்துறை ஒரு அடிப்படை கேள்விதான் கேட்கிறேன். நீதித்துறைய அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீடு பர்வியூக்குள்ள கொண்டு வந்திருக்கா இல்லையா? நீதி ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வரல. அப்படி இருக்கும்போது அதுலயும் கேட்டா பிசில எங்களோட எல்லாருமே விவசாயம் தான் பண்றாங்க. எங்க ஃபேமிலியில எல்லாருமே விவசாயம் பண்ற நிறைய பேர் வந்து கடனால பாதிக்கப்பட்டாங்க. விவசாயம் இப்போ எல்லாருக்குமே தெரியும், மழை இல்லாம மற்றும் கடனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்கொலை கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த சூழ்நிலை இன்னும் வரல, அந்த சூழ்நிலை வரப்போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை பாதிக்கப்பட்டு இருக்க அந்த ஜனங்களும் பிசிக்கும் அந்த இடஒதுக்கீடு வந்தா அவங்க முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். ஆமாங்க, இடஒதுக்கீடு பிசிக்கு இருக்கா இல்லையா? ஆனா எஸ்சி நீங்க என்ன சொன்னீங்க? இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னீங்க. பட் யுவர் ஆர்கியூமெண்ட் டிஃபரண்ட் கேஸ். அது வந்து பொருளாதார அடிப்படையில கொடுத்தா முன்னேறப்படும். அது நீங்க பொருளாதார அடிப்படையில சொல்லணும். நீங்க பிசி இது அப்படின்னு திருப்பி கொண்டு வரும்போது நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நீங்க பொருளாதார அடிப்படையில கொடுக்கும்போது கேட்கறாங்களோ அதான் நீங்க கேட்கறீங்க. இப்ப அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசிலயும் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ அவருடைய பாயிண்ட் என்னன்னா எஸ்சி எஸ்டில தேவைப்படுற அளவுக்கு பிசிலயும் இருக்காங்க அப்படிங்கறது அவருடைய. பிசிக்கு இடஒதுக்கீடு இல்லன்றீங்களா? இருக்கு எல்லாருக்குமே இருக்கு. எஸ்சிக்கு இருக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாருக்குமே தான் இடஒதுக்கீடு இருக்கு. அதுல குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமே இல்லையே.
குறிப்பிட்ட அதாவது இந்த ஜாதியின் வழியா வந்தா இப்ப மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறினவங்க, அப்படி கீழே இருந்து வரும்போது அங்க எண்ணிக்கை அதிகமா இருக்க போகும்போது எண்ணிக்கை அதிகமா இருக்கவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சைக்கிள்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு வரவே இல்லை. அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து எண்ணிக்கை கூடிட்டு தான் போகுது. இப்ப மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மேல இருக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எண்ணிக்கை சந்ததியினர் பெருகிட்டு தான் வராங்க. அப்ப அவங்களோட நிலை என்ன? இங்கே கீழே சைக்கிள் வழியா போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிலை இல்ல. அண்ணா வெறும் எஸ்சி எஸ்டி குடுக்குறாங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அது வெறும் அவங்களோட ஜாதி வச்சு மட்டும் கிடையாது, பர்சன்டேஜ் மக்களோட தொகையை பொறுத்து மட்டும்தான். ஒரு பிசில 197 ஜாதி இருக்கு. அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. 197 ஜாதியிலேயே அவங்கள ஒரு ஜாதியால வெளியில வர முடியலன்னா நாளைக்கு பொருளாதாரத்துல நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா எஸ்சில 30 பேர் வந்து நிப்பாங்க, எஸ்டில 30 பேர் நிப்பாங்க, ஓசில 50 பேர் நிப்பாங்க. கிட்டத்தட்ட 300 தாண்டி போயிடும். 197லயே அவங்கள ஒருத்தியால வெளில வர முடியலன்னா 300ல நீங்க வெளில வந்துருவீங்களா? நாங்க இப்ப அதுக்கு தான் என்ன கேக்குறோம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி அந்த ஜாதி அடிப்படையில பிரிக்கும் போதும் அதுலயே வறுமை கோட்ல இருப்பாங்க. அந்த வறுமை கோட்ல கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்றோம். எல்லாரும் எவ்வளவு கன்ஃபியூஷன்ங்க. எது வருமா? 24 ரூபாய் சாப்பிட 24 ரூபாய் ஒரு வருமானம் வந்து நல்ல வருமானமா, 32 ரூபாய் நல்ல வருமானமா, ஒரு நாளைக்கு 32 ரூபாய் இருந்தா போதுமான விவாதம் நடத்திட்டு இருக்கோம். அதுல அவ்வளோ குளறுபடி அவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும்போது வறுமை கோட்டை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? சார் அதை எடுத்துக்கணும். அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்க முடியும். அவங்க சொன்னாங்க வந்து ஜாதி அடிப்படையில வேணா, வறுமை கோடு பொருளாதார அடிப்படையில வேணும். நாங்க என்ன சொல்றோம்னா, ஜாதி அடிப்படையில கொடுக்கும் போது எந்தெந்த சமூகம் எல்லாம் வந்து மேல வந்துச்சு அவங்க எல்லாம் எடுத்துருங்க, அவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து தூக்கிடுங்க. அப்படிங்கறதான் கேள்வி. நீதிமன்றமும் அதான் கேட்டிருக்கு. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல நிறைய சமூகங்கள் இருக்கு. அதுல எந்த சமூகம் இவ்வளவு ஆண்டு காலத்துல சேர்க்கப்பட்ட காலத்துல இருந்து விலகப்பட்டிருக்கு? நீங்க பணமும் சொல்றீங்க, முடிஞ்சிருக்கா? அப்படி விலகினா அரசியல் ரீதியா என்ன மாதிரி விளைவுகள் வரும்? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராவது அந்த சலுகைகளை விட்டு கொடுக்க ஒத்துப்பாங்களா? அது சாத்தியப்படுமா? இஸ் இட் பிராக்டிக்கல், பொலிட்டிக்கலி பிராக்டிக்கல்? ஏற்கனவே வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பொருளாதார அடிப்படையில வந்து ரேஷன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கலர் வந்து கொஞ்சம் வறுமையானவங்க, இந்த கலர் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ், அந்த கலர் வந்து ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையில பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பொருளாதார அடிப்படையில தாங்க சார். ஆனா அது 1 இயர் கூட வந்து முழுசா வந்து நடைமுறைப்படுத்தப்படல. ஏன்னா வந்து மக்களுக்குள்ளேயே, ஏன்னா இந்த கலர் வச்சிருந்தா வந்து அவங்க நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க. வெள்ளக்காடு மஞ்சக்காடு இன்னைக்கும் இருக்கு, அதிகமாகுது. அதனால அப்பவே வந்து மக்கள் வந்து எங்களுக்கு பொருளாதார அடிப்படையில வேணாம்னு சொல்லி புறக்கணிச்சு எல்லா ரேஷன் கார்டையும் தூக்கி போட்டாங்க. இப்ப மட்டும் அந்த மக்கள் எப்படி பொருளாதார அடிப்படையில ஹெச் கார்டு வந்தபோது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹெச் கார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம், அதாவது இந்த பொது விநியோக திட்டத்துல வந்து அரிசியோ அந்த சர்க்கரை மட்டும் குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் வாங்குறாங்க தவிர மத்தபடி பொது விநியோக திட்டத்துல பாமர மக்களுக்கான வாங்கல. அவங்க அதை வந்து தனிச்சா வச்சிருக்கு. அதெல்லாம் வந்து இப்ப சின்ன விஷயம் சொல்லணும்னா, இப்ப வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமர்வு என்ன சொல்லிருக்காங்கன்னா, மாற்று பாலினத்தவர்கள் உருவாகிவிட்ட தருணம், அதாவது அந்த அடிப்படையில் சாதியை மட்டும் கணக்கெடுக்காமல் பொருளாதாரத்தையும் பல சமூக கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இடஒதுக்கீடு வழங்கப்படணும்னு உச்சநீதிமன்றம். அதுதான் பிரதான கேள்வியும் கூட. சமீபத்திய வழக்குல கூட நீதிமன்றம் இடஒதுக்கீடு முறையை அப்படியே பொருளாதார அடிப்படையில மாத்திருங்க அப்படின்னு ஒரு முடிவை சொல்லிடல. அது சோசியல் பேக்வர்ட்னஸ், அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு சமூக பின்தங்கிய நிலை அப்படிங்கிறது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை நீதிமன்றத்துக்கும் இருக்கு. ஆனா நீதிமன்றத்துடைய பார்வை வெறும் சாதி மட்டுமே எந்த ஒரு சமூக பின்தங்கிய நிலையை நிர்ணயிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. சோ சாதியை தாண்டி யோசிக்கணும் அப்படிங்குது. ஏன் அதுக்கு நம்ம தயங்குறோம்? சாதிங்கிறது வந்து இப்ப கொண்டு வந்தது இல்லைங்க சார், 5000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது. 50 வருஷமா நடக்கிற இந்த பிரச்சனையே நம்மளால முடிக்க முடியல. இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனையே நம்மளால முடிக்க முடியல. சாதிங்கிற ஒரு ஃபேக்டர்ல மட்டும் நம்ம வந்து போய் அதை தாண்டி நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா நீங்க இப்ப பார்க்கும்போது திருநங்கைகளும் ஒரு சாதியா சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இடஒதுக்கீடுக்கான தேவை இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனா அரசாங்கம் விழிவிதிங்க நிக்குது. என்ன பண்ணலாம், நாங்க அவங்கள்ட்ட வழக்கம் கேட்டிருக்கோம், இப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன் வருமோ அப்படின்னா. ஏன்னா சாதியின் அடிப்படையில அந்த ஒரு ஃபேக்டர் நம்ம ஸ்டக் ஆனதுனால இல்லையா? இடஒதுக்கீடு சொல்றீங்களா நீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசில பாத்தீங்கன்னா 30% கொடுத்திருக்காங்க. அது 190 பிரிவுகள் இருக்கு. இந்த 190 பிரிவுகளை வந்து பொருளாதார அடிப்படையில கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஆள் வச்சா கூட 190 பேர் வருவான். ஆனா இப்போதைக்கு அரசாங்கம் இருக்குது 20% மட்டும் தான் வந்து அரசாங்கத்துறை இருக்கு, பாக்கி 80% தனியார் துறை இருக்கு. இப்ப எல்ஐசி முதல் கொண்டு இப்ப தனியார் துறை ஆக போகுது. அப்ப 20% வந்து எங்களால 197 30% உள்ள கொண்டு வரோம்.
197 நான் 20 கொண்டு போக முடியும். இப்ப என்ன பிரச்சனை, அவர் சொல்றதுல ஒரு அடிப்படையில ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு இடஒதுக்கீடு அரசு துறையில இடஒதுக்கீடுன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சமீபத்துல தொடங்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் சொல்ல முடியாது. அரசு துறைகள் விஸ்தாரமாகுதா, தனியார் துறைகள் பெருகுதான்னா தனியார் துறைகள் தான் பெருகுது. இப்ப அவங்களே சொன்னாங்க 100 பேரா 197 பேரா இருக்கும் போதே அவங்களுக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது, இதுல 300 பேரா இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி சீட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கதான் கேட்டாங்க. அப்படி கேட்டவங்க வந்து திறமை இருக்கவங்க மட்டும் உள்ள போட்டும், திறமை இல்லாதவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் திறமை இல்லாதவங்க இப்ப எந்த அடிப்படையில அந்த ஆர்குமெண்ட் வடிவமைப்பு திறமை இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னு, அதனால வந்து அரசு துறைகளுடைய எபிஷியன்சி கம்மியா இருக்குங்கிற ஒரு பார்வையாக்கப்படுது இல்லையா? ஆனா சமீபத்துல ரயில்வே துறைய உதாரணமா எடுத்துக்கொண்டு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. இங்க இருக்கிறவங்களால மிஷிகன் பல்கலைக்கழகத்தாலையும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சேர்ந்த ஒரு வல்லுநராலையும் வைக்கப்படுது. ரயில்வே துறையுடைய நிர்வாகம் தொடர்ந்து அலசப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு ஃபேக்டரா கருதப்படுது. இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால ரயில்வே துறையுடைய செயல்பாட்டுல ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, எபிஷியன்சில ப்ரொடக்டிவிட்டியில ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதான்னு அனலைஸ் பண்ணுது. இல்லை அப்படின்னு மிஷிகன் பல்கலைக்கழகத்தாலையும் டெல்லி பல்கலைக்கழக ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸாலையும் எடுக்கப்பட்ட ஆய்வு சொல்லுது. மாறா இடஒதுக்கீடு மூலம் பெற்று அதிகாரிகளா வந்தவங்களுடைய செயல்பாட்டினால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் இருக்குன்னு சொல்லுது. அது வெறும் இடஒதுக்கீடு மட்டுமா கொடுக்குறாங்க, அங்க திறமை பார்க்கப்படலையா? தேர்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தானே சார் இடஒதுக்கீடு பாக்குறாங்க. அதைத்தானே நாங்க சொல்றோம். தேர்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட உங்க திறமை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பொருளாதாரம் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட்ங்க. இப்ப நீங்க வந்து ஆகையினால சோ இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தகுதி இல்லாதவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்க முடியாது அப்படிங்கறது வந்து இல்ல. இப்ப வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து எந்த கல்வி அறிவுமே இல்லாம இருக்கான், அவன் பொருளாதாரம் பின்தங்கி இருக்கான். ஓகேங்களா? அவனுக்கு திறமை எப்போ வரும், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல நம்ம. நான் இப்ப இவங்கள்ட்ட கேட்ட கேள்வி அப்படியே மாறி கேட்கிறேன். இன்னைக்கு அரசு பொதுவாவே நமக்கு ஒரு எண்ணம், ஒரு நீ யாரும் மாறுபட மாட்டோம்னு நினைக்கிறேன். அரசு துறையுடைய செயல்பாடுகள்ல நிறைய கோளாறுகள் இருக்கிறது, கரப்ஷன் இருக்கிறதுல, அதோடைய எபிஷியன்சில நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஆனா அங்க இடஒதுக்கீடு இருக்கிறது. தனியார் துறையில இடஒதுக்கீடு கிடையாது. பட் the private sector performs better than the government sector. அப்படிங்கும்போது இங்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சனத்துக்கு ஒரு பேசிஸ் இருந்தோம். அரசியல்வாதிகள் தான் காரணமே தவிர இடஒதுக்கீடு காரணமே கிடையாது. அரசியல்வாதிகள் தான் காரணம். ஒருத்தன் வந்து இடஒதுக்கீடுல வந்து உண்மையா சர்டிபிகேட் வச்சு உள்ள போனானா அவன் திறமைசாலியா தான் இருப்பான். எல்லாருக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, எல்லா கவர்மெண்ட் இதுக்கும். ஆனா உள்ள போகும்போது என்ன பண்ணா, ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு அரசாங்க நிர்வாகியோ வந்து துணை கொண்டு அதுல வந்து அவன் வந்து இது பண்றான், ஏதோ பணம் கொடுத்து மேல போறான். அப்ப வந்து அவன் இடஒதுக்கீட்டுல தான் போனான்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து எபிஷியன்சியை வச்சாலும் கூட இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இல்லைங்க. அப்படியே வச்சாலும் கூட பொருளாதார ரீதியா சொன்னாலும் கூட நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய பார்வையாவும் இருக்கிறது. அப்படி பார்த்தா பொருளாதார ரீதியா கொடுத்தா நீங்க 192 மார்க் வாங்கிருப்பீங்க. பொருளாதார ரீதியா பின்தங்கியவங்க 190 மார்க் இல்ல 187 மார்க் வாங்கிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படும். சோ உங்களுடைய வருத்தம் தொடர்ந்து அப்படியே இருக்கும். அப்படிதானே? நான் வந்து பொருளாதார முன்னிருந்தா எனக்கு அந்த வருத்தம் இருக்காது. பொருளாதார பின் இருக்கும் போது அந்த வருத்தம் அதிகமா சீட் வாங்கிக்கலாம், அதோட அருமை தெரியுமே தவிர கஷ்டப்படாதவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அவங்க சொன்னாங்க அழுகுற குழந்தைக்கு தான் பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கே எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படின்னா அழுதுகிட்டு இருக்கவங்க எப்போதும் அழுதுகிட்டே தான் இருக்கணுமா? அழுதுகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னா அது நம்ம தூண்டுகோல், எரியாத விளக்குக்கு தான் தூண்டுகோல் தேவை தவிர எரியிற விளக்குக்கு எதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கீங்க? எரியாத விளக்குக்கு கொஞ்சம் தூண்டுகோலை கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரி, பொருளாதார நான் வந்து பொருளாதாரம் முன்னேறி இருக்கேன்னா நான் வந்து வருமானத்தில போலியா உருவாக்கலாம்ல. நான் இது பண்ணி நான் வருமானத்துல கம்மியா காட்டலாமே. அப்போ ஒரு பேங்க் அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் பொருளாதார வெல் செட்டிலா இருக்கேன், ஆனா நான் வருமானத்துல கம்மின்னு காட்டுறேன். அப்ப குற்றங்கள் அதிகமா தான் ஆகும், குற்றங்கள் அதிகமாகும். நீங்க எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தாங்க இப்ப ஆதார கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்கன்னு முத கொண்டு அதுல தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு நீங்க 50 ரூபாய் செலவழிச்சுட்டு மொத்தமே 50 ரூபாய் தான், மாசத்துக்கு 50 ரூபாய் தான் போய் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். ஆதார் கார்டு வந்து முக்கியமா அவசியமானதா அவசியம் இல்லையான்னு சொல்லிட்டு வந்து இப்ப அரசாங்கத்துல ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாங்கலாம். இங்க இருக்கிற அங்க 9 பேர் இங்க 9 பேர் இருக்கும். இந்த 18 பேர்ல யார் வந்து உண்மையான வருமானத்தை வச்சு அந்த கரெக்டா அந்த வேல்யூ போட்டு வருமான சர்டிபிகேட் வாங்கினா யாருன்னா ஒருத்தர் கை தூக்க சொல்லுங்க சார். நான் உட்பட இங்க இருக்க யாருன்னா ஒருத்தர் கை தூக்க சொல்லுங்க. யாராலையும் முடியாது. மத்தவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கான்னு சொல்றோம். நீங்க ஒழுங்கா இருந்தா மத்தவங்க ஒரு நிமிஷம் சார். ஆப்போசிட்ல நீங்க இருக்கீங்க, நீங்க பொருளாதார அடிப்படைன்னு சொல்றீங்க. உங்கள 9 பேர்ல யார் வந்து உண்மையான அந்த வேல்யூ நீங்க இப்ப சொல்றீங்க இன்கம் சர்டிபிகேட். இப்ப எத்தனையோ பேரு ஜாதிய கூட மாத்தி ஜாதி சான்றிதழ வாங்குறாங்க. அந்த ஊழல் இல்லையா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம்.
ஜாதி சான்றிதழ் வந்து இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 110 பேர் ஜாதி சான்றிதழ் மாற்றி வாங்குறான். அதை நான் கூட ஒத்துக்கிறேன். மீதி 90 பேர் வந்து வட்டார அலுவலர் இருந்து அந்த கிராம அலுவலர் வரைக்கும் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கினா தான் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க முடியும். ஆனா ஒரு இன்கம் சர்டிபிகேட் அப்படி கிடையாது. நீங்க போயிட்டு தாசில்தார் ஆபீஸ்ல போயிட்டு சிம்பிளா போயிட்டு நான் இவ்வளவுதான் என்ன படிப்புக்காக வந்து எனக்கு இவ்வளவுதான் போட்டு விடுங்கன்னு சொன்னா எல்லாரும் போட்டு விடுறாங்க. 100 பேருமே தப்பு பண்றாங்க. நடக்குதுங்களா? அந்த 10 ஊழல், அந்த 10 பேர் குழப்பாங்க. 10 பேர் ஊழல பாக்குறீங்க, 100 பேருமே ஊழல் பண்ணா அப்புறம் பொருளாதார அடிப்படையில எப்படி வளர முடியும்? ரெண்டுமே கலையப்படணும். இது இருக்குங்கிறதுக்காக இது ஏத்துக்காம இருக்கிறதும், அது இருக்குங்கிறதுக்காக அது ஏத்துக்காம இருக்கிறதும், அது ஒரு காரணியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல கொஸ்டின் இன்னைக்கு வந்து அரசு துறைகளை தாண்டி தனியார் துறைக்கும் இடஒதுக்கீடு வரணும், சாதியில் அடிப்படையிலான இடஒதுக்கீடு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அரசியல் ரீதியா எழுந்திருக்கிறது. முதல்ல இந்த அணிகிட்ட கேட்க விரும்புறேன், இதுல எவ்வளவு பேருக்கு ஏற்பு? அரசு துறைகள் ஒரு கல்வியை தாண்டி தனியார் துறைகள்லயும் தனியார் கம்பெனிஸ் உட்பட இடஒதுக்கீடு வரணும். ரீசன் இஸ் இன்னைக்கு அரசு துறையோட பெருக்கத்தை விட தனியார் துறையோட பெருக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு. தனியார் துறைக்கும் போகணும் அப்படின்னா ஏற்பீங்களா? இடஒதுக்கீடுங்க வந்து எல்லா இடத்தையும் வேணுங்கிறோம். அவங்க சொன்னாங்க இதே மாதிரி ஆதார் கார்டு இருக்காங்க, எத்தனை பேர் எத்தனை கடையில பில்லு கொடுக்குறாங்க. நான் பில்லு வாங்காம நீங்க 1 லட்சம் ரூபாய் ஜாமான் வாங்க நான் வாங்க முடியும். 1 லட்சமான பேன் கொடுக்கணும். இப்போ பெருசா பட்ஜெட்ல ஓட்டுறான். 1 லட்சம் நீங்க போறாங்க பேன் கார்டுக்கு வந்து கொடுக்கணும். நீங்க அதுக்கு மேல டிரான்சாக்ஷனுக்கு பேன் நம்பர் கம்பல்சரி வாங்க போறேன். நான் 10 பேர் இப்ப நான் 9 பேர்ல என் காசை கொடுத்து முதல்ல வாங்கிட்டேன்னு சொல்ல போறேன். என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க இல்ல 10 பேரை பிடிக்கணும். இல்ல நான் வந்து வாங்கினா 1 லட்சம் வாங்கினா எங்க இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்க போறேன். அப்படி பண்ணா எப்படி தனிப்பட்ட முறை எதுல வரும்? தனிப்பட்ட முறை நீங்க என்ன வாங்க போறீங்க? இல்லீகலா வாங்க போறீங்களா? இல்லீகலா வாங்குற போது இல்ல. அவங்க சொன்ன கொஸ்டின் தான் பொருளாதார நீங்க ஜாதி முறையில பிரிக்கும் போது இவ்வளவு சட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் பொருளாதார முறையில கொண்டு வரையில ஒரு சட்டம் கூட கொண்டு வராதா? கொண்டு வரலையே. கொண்டு வருங்க. நீங்க 60 வருஷமா ஜாதியை வச்சு பிரிச்சுட்டீங்க, எல்லா இதையும் அனுபவிச்சுட்டீங்க. 10 வருஷமாச்சு இது கொடுத்து பாருங்க, வளர்ச்சி எப்படி நல்லா புரியுங்க. இல்ல நல்லா இல்ல இப்ப வந்து ஓசி கேரட்ல இருக்கவங்க வந்து 2000 வருஷமா கல்வி அறிவு பெற்றுட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் 60 வருடமா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா கேட்டுங்க 60 வருடமா இப்பதான் வந்து எழுத படிக்க கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கையெழுத்து கூட போட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. பொருளாதார ரீதியாவும் சரி, எழுத்தறிவுல பின்தங்கி இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷீல்ட நம்ம பறிக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு செய்யக்கூடிய இன்ஜஸ்டிஸ் ஆதா பிரதர்? அதான் பிரதர். இப்ப சொன்னா இப்போ ஆல்ரெடி அதுல மேம்பட்டாங்க பாத்தீங்களா? இப்போ வந்து பிற்படுத்தப்படுத்துறதுல ஆல்ரெடி இந்த இடஒதுக்கீடு வாங்கி நானும் டாக்டர், என் அப்பாவும் டாக்டர், என் பையன் டாக்டர், என் பேரனும் டாக்டர் ஆசைப்பட்டானா அந்த சமயத்துல ஒரு கம்பவுண்ட் கூட வர மாட்டான். நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்டதுல தட் இஸ் வாட் அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த கிரீமி லேயரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா இருக்கோ இல்லையோ அவங்க ஏத்துக்கிறாங்க. சோ அது ஒரு கிரீமி லேயரை தாண்டி இதை ஒரு கிரீமி லேயரை கொண்டு வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இந்த முறை தொடரணும் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த முறை இடஒதுக்கீடு முறை தொடரணும்னு ஏத்துக்கிறோம். ஆனா என்ன சில குறிப்பிட்ட அம்சங்கள் சேர்க்கணும்னு ஏத்துக்கிறோம். ஜாதி ரீதியா மட்டும் சொல்லலாங்க. அவங்களோட சூழல், பொருளியல், அவங்களுடைய இது பேக்ரவுண்ட் எல்லாமே பார்க்கணும், ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அணியுடைய பார்வையா இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய கேள்வி பல கேள்விகளை எழுப்புகிறது. அரசியல் ரீதியாகவும் இந்த விஷயம் அணுகப்படுகிறது. வாக்கு வங்கிக்காக நீங்களே கூட சொன்னீங்க, இடஒதுக்கீடு பெறக்கூடியவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப கணிசமான வாக்கு, அதனது தேவை ஜென்யூன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கூட வாக்கு வங்கிக்காக இந்த ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு பாராமீட்டர்ஸ மாற்றாம வைத்துக் கொள்றதுல ஒரு அரசியல் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் இது இருக்கு சார், தலையீடு இருக்கு சார். இப்ப இது காலேஜ்ல இடஒதுக்கீடுன்னு பார்த்தா ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் உள்ள நுழைறதுக்கான ஒரு என்ட்ரி. அங்க அரசியல் இதுனா அவனுக்கு கட்டண சலுகை முற்றிலும் ரத்து. அது வந்து அரசியல் செய்தது சூழ்ச்சி சார். அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்காண்டி அவங்க செய்த ஒரு இதுதான் சார் கட்டண சலுகை. எங்களுக்கு தேவையானது காலேஜுக்குள்ள போறதுக்காண்டி ஒரு அங்கீகாரம் தான் எங்களுக்கு தேவை. அது தராத பட்சத்துலதான் எடுக்கப்பட்டது உரிமை. எங்களுக்கு 19 சீட்டு வேணும்னு எடுக்கப்பட்டதுதான் அந்த உரிமை. அதுதான் நாங்க கேட்டு வாங்கணும். அதே இப்ப வந்து பறிக்கிறதா இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு சார். கம்யூனிட்டில எஸ்சி அப்படிங்கிறவங்களுக்கு 19% வந்து இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அந்த 19%ல 5% துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லிட்டு எஸ்சிக்கு ஒதுக்கிருக்காங்க. ஜாதியை விட்டுறோம். ஓகே, நாங்க சொல்றோம் இப்ப வந்து பொருளாதாரத்தை எடுத்துட்டு வராங்க. பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்தா நாங்க எஸ்சி செய்யற வேலைய அந்த பிராமணரோ இல்ல ஓசியில இருக்கவங்களோ எல்லா வேலையும் அவங்க அந்த துப்புரவு வேலையை செய்வாங்களா? அவங்க கண்டிப்பா செய்வாங்களா? அவங்க சார் அன்னைக்கு வேணா அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அப்படி ஒரு சட்டங்களோ எதுவுமே இல்ல. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமூக ரீதியான இந்த ஒரு பாதிப்பு அந்த ஒரு ஆங்கிள வலுப்படுத்துது இல்லையா சார்? இன்னைக்கும் அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு சாட்சிகள் கிடையாது சார். இப்போ சட்டம் வந்திருக்கு, மனித மனத்தை மனித அளவுல சட்டம் வந்துருச்சு. இப்ப ஜியோ ரீசெண்டா பாஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஹைகோர்ட் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க துப்புரவு தொழிலை யார் செய்யறாங்க? நான் ஒத்துக்கிறேன், பார்ப்பன வந்து செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆனா வந்து இந்த விஷயத்தை வந்து இப்ப வந்து சொல்ல முடியாது. வந்து
அது வந்து இவங்க செய்யணும் அவங்க செய்யணுங்கிறத தாண்டி இது சாதியின் அடிப்படையில இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஒரு பொதுவான பார்வை. ரைட். 60 வருஷமா கஷ்டப்பட்டோம் சொல்றாங்க. அப்ப அந்த இடஒதுக்கீடு மூலமா அவங்க இது வரைக்கும் கொஞ்சம் கூட முன்னேறலையா? நான் கேக்குறேன், கொஞ்சம் கூட முன்னேறலையா? 60 வருஷமா முன்னேறலையான்னு கேக்குறாங்களே. 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இது மேல் ஜாதி தான் சார் ஆதிக்கம் செஞ்சது. அப்படி பார்த்தா இவங்க நேரம் பொருளாதார எங்கேயோ போயிருக்கணும். அப்புறம் இப்ப பொருளாதார நிலைமையில இடஒதுக்கீடு கொண்டு வந்தா யாருக்குமே இல்லாம போகல சார். அப்புறம் அப்போ எங்களுக்கு தானே கிடைக்கும். சமூக நீதிக்கான முக்கியமான நோக்கமே முன்னேறணும் தான். ஆனா வந்து முன்னேற வேண்டிய இன்னும் கீழே தான் போய்க்கிறாங்க. முன்னேறவே இல்லையே. அது இது ஆண்டு வந்தவங்க அதை ஆக்கிரமிச்சு வந்தவங்க, அதனால மேம்பட்டவங்க தான் திரும்ப திரும்ப மேம்படுறாங்க தவிர மேம்படாதவங்க மேம்படுறதுக்கான ஒரு வழி இதற்கான அலகுகளை மாத்துறது அப்படிங்கிறது. ஒரு விவசாயி 5000 ரூபாய் கடன் வாங்குறான்னா அவன் அந்த கடன் கட்ட முடியாம செத்து போயிடறான். அதே நிலைக்கிற ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதை மிஸ்யூஸ் பண்ணி நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றவன் இந்த உலகத்தை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. அதே அந்த 5000 ரூபாய் கடன் வாங்குறவன் ஏத்துக்க மாட்டாங்க. இந்திய இளமைப்பு சட்டம் 15 படி எல்லா விதமான ஜாதியிலுமே வந்து தீண்டாமை ஒழிக்கப்படணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஜாதியில அவங்க இப்ப எஸ்சி இருக்காங்க, எஸ்சி எம்பிசி எஸ்டி எஸ்டி எல்லாமே இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஜாதியில எல்லாத்துலயுமே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதா? அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாமே உயர்ந்த ஜாதியில இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைங்களை மட்டும்தான் அவங்க இதுலயே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ தவிர கீழ்த்தரப்பட்டுல பிற்படுத்தப்பட்டுல இருக்கிறவங்களை யாருமே வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறது கிடையாது. இல்ல, அவங்களுடைய வாதம் என்னன்னா இப்ப வந்து தேவைப்படாதவர்கள், இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ஜென்யூனான நீட் இல்லாதவங்க அதை தொடர்ந்து பெறதுனால அந்த சமூகத்தினருக்கே அவங்க வந்து அநீதி செய்யறாங்க. நீங்க அந்த ஒரு பயணம் வந்து அவங்க அடைஞ்சிட்டு மற்றவங்களுக்கு போக விடாம தடுக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க உச்ச நீதிமன்றம் சொன்னதான் சொன்னீங்க, ஜாதி அடிப்படையோட வேற ஏதாவது சேர்த்துதான் இடஒதுக்கீடு தரும்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இவங்க சொன்னாங்க பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்க சொன்னது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் பொருளாதார அடிப்படையில இதுக்கு தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. பொருளாதார அடிப்படையில எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லிருக்காரு, செல்வத்துள் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வம் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. பொருளாதாரம்ன்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மாறும். அதை பொறுத்து ஒருத்தவங்களுடைய இடஒதுக்கீட தந்துட முடியாது அப்படின்னு. இப்போ பாதிப்பு சமூக ரீதியா இருக்கும் பொழுது வாலட்டைலா மாறக்கூடிய செல்வத்தின் அடிப்படையில அவங்களுடைய பொருளாதார அடிப்படையில மாறும் பொழுது தொடர்ந்து குழப்பங்களும் இம்ப்ராக்டிகாலிட்டியும் இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய கருத்து. எஸ், பொருளாதார அடிப்படையில இந்த அரசியல்வாதிகள் வந்து ஏன் வந்து தடுக்கிறாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி வந்து பெரிய ஜாதிக்காரனா இருப்பாங்க, ஆனா வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள அந்த ஜாதி வெறி இருக்கும். இப்ப வந்து பொருளாதார அடிப்படையில் இருக்காங்க, ஒரு சிலர் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா பொருளாதார அடிப்படை கீழே இருக்கிறவங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. இந்த ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப வந்து ஜாதி வைஸா எல்லாத்துக்கும் போகும் தவிர பொருளாதாரத்தின் கீழே இருக்கிறவங்களுக்கு போகாது. நான் இந்த தரப்புல கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு வந்து எப்படி சாதி ரீதியா பல இனங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். பெண்கள் தொடர்ந்து காலங்காலமா இந்த நாட்டுல ஒடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சாதி ரீதியா இடஒதுக்கீடு நம்ம இவ்வளவு தூக்கி பிடிக்கிற நாம பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஏன் இந்த நாள் வரைக்கும் சாத்தியப்படுத்த முடியல? சோ இப்போ வந்து ஒரு பாதிப்பு, உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சமூக ரீதியான பாதிப்பு சாதியை தாண்டியது அப்படிங்கறதுல இதுவே ஒரு உதாரணம் இல்லையா? நீங்க வந்து ஒரு சாதியின் அடிப்படையில மட்டும் ஒரு சமூக பிற்பாடு அப்படிங்கிறது இல்ல. இப்ப பெண்கள் வந்து ஒரு தனி ஜாதின்னு சொல்லிட முடியாது. எல்லா ஜாதியில இருக்கக்கூடிய பெண்களும் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஆக சாதியை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியதுக்கான ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று. அப்படி சொல்ல முடியாதுங்க சார். ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இப்ப வந்து வெளியே வரல, இன்னும் வந்து சிட்டிக்கு வரல. சிட்டிக்கு வராதனால அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லாம இருக்கு. எக்ஸாக்ட்லி, அந்த பெண்ணுடைய சோசியல் பேக்வர்ட்னஸ் இந்த இடஒதுக்கீடுக்கான தேவையை உறுதி செய்யுது. சோ அதை கொடுக்காம வெறும் சாதியின் அடிப்படையில இந்த இடஒதுக்கீடு நம்ம பாத்துட்டு இருக்கோமே. கொடுக்கப்படணும் சார். ஆனா வந்து கிராமத்துல பாத்தீங்கன்னா வந்து 25% வந்து பெண்கள் வந்து 17 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணம் பண்ண பெண்கள் யாருன்னா மிகவும் தாழ்த்தப்பட்ட பெண்கள் தான். ஓகேங்களா? இப்ப வந்து அவங்களுக்கு அந்த அறிவு எப்படி வருங்கன்னா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா, கல்வியை கொடுத்தா மட்டும்தான் பொருளாதார பண்ண முடியாது.
அவங்க உரிமை கேட்டு அவங்க கல்வியை கொடுத்தாங்க. பொருளாதாரம் அவங்க சொல்றாங்க. பொருளாதாரத்தின் அடிப்படையில் இப்ப இதுவே குறிக்கிறது அவங்களுக்கு ஒரு சோசியல் பேக்வர்ட்னஸ் இருக்கிறது, ஒரு ஒரு சோசியல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது. சோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாமும் நம்ம கவனிக்கணும்ல. இன்னும் நிறைய கிராமங்கள்ல வந்து ஒரு சில இது சமூகம் இப்படி பின்னாடி அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அப்படியே இருந்துக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்களே முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க நாங்க சொல்றோம். ரைட். இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவே செய்தாக வேண்டும். இது ஒரு புதிய விவாதம் அல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய ஒரு விவாதம். இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படைகள் தொடர வேண்டுமா, சாதியை தாண்டிய அடிப்படைகளை அலகுகளை நம்ம யோசிக்க வேண்டுமா அப்படிங்கிறது நீண்ட விவாதம், தொடரக்கூடிய விவாதம். ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில, அரசியல் கருத்தொற்றுமையின் அடிப்படையில எடுக்க வேண்டிய முடிவுகள். உச்சநீதிமன்றமே கூட சொல்லியிருக்கிறது, பேக்வர்ட்னஸ் வந்து வெறும் சாதியின் அடிப்படையில மட்டுமே அணுகக்கூடாது அப்படின்னு. பாராளுமன்றத்திலிருந்து சாதாரண இடங்கள்ல இருந்து எல்லாருமே எல்லா கட்டத்திலையும் விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே சமயத்துல சமூக ரீதியாக பல ஒடுக்கப்பட்ட இனங்கள், பல ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பும் நிச்சயமாக போய்விடக்கூடாது. அதையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, இந்த சமூகத்துடைய கடமை, அரசியலமைப்புடைய கடமை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.